வணக்கம் சார். ஏர்டெல் ஏர் ஃபைவர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ. கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேனி வீரபாண்டி பக்கத்தில் வில்லேஜ் ஏரியாவில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். நாங்கள் சேல்ஸ் டீமு இன்ஸ்டாலேஷன் டீம் கூட்டு போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் ஃபோக்கஸ் செட்டாப் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் செட்டாப் பாக்ஸ் சப்போர்ட் ஆகும். ரிமோட் பார்த்தீங்கன்னா சென்சார் ரிமோட்டும் கொடுத்துருவாங்க. ஹெச்டிஎம் கேபிள் ஏவிபின் ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த டிவி ஏவிபின் பழைய டிவி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம் ஆப்ஷன் டிவி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டு கொடுத்துருவாங்க. ரிமோட்டு பேட்டரி கொடுத்துருவாங்க. 2 பேட்டரி கொடுத்துருவாங்க. செட்டாப் பாக்ஸ் ஒரு பவர் பிளக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு செட்டாப் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிவிலையும் சப்போர்ட் ஆகும். சாதா டிவிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஆண்ட்ராய்ட் டிவியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதா டிவி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியில் மாற்றி கொடுத்துருவாங்க. டிவியில் நீங்கள் டிவி சேனல்ஸ் யூடியூப் பார்த்துக்கலாம், ஓடிடி பார்த்துக்கலாம், சேனல்ஸ் பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஹெச்டிஎம்க்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. கஸ்டம் டிவி ஆப்ஷன்ஸ் ஹெச்டிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஆப்ஷன் இல்லாமல் ஏவிபின்னு போட்டு நீங்கள் டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் செட்டாப் பாக்ஸ் மாடலாக கூட பாஸ் செய்வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல் டிவியில் சப்போர்ட் ஆகும். 4K ஹெச்டி குவாலிட்டி. டிவி சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி வந்துடும். ஓடிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K குவாலிட்டி வரும். தியேட்டரில் பார்க்குற மாதிரி நீங்கள் வீடியோ குவாலிட்டி பார்த்துக்கலாம். டிவி பொறுத்து வந்து நீங்கள் குவாலிட்டி உங்களுக்கு மாறும். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்டிஎம் கேபிள் ஆப்ஷன் இருக்குது, ஈத்தர்நெட் கேபிள் ஆப்ஷன் இருக்குது, ஏவிபின் ஆப்ஷன் இருக்குது, லேண்ட் போர்ட் ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவி இன்ஸ்டால் பண்ணுறப்ப சிஸ்டம் அப்டேட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அப்டேட் பண்ண முடிச்ச பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அமைக்கி டிவி சேனல்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஹோம் பட்டன் இருக்குது. மைக் ஆப்ஷன் இருக்குது. வீட்டில் பார்த்தீங்கன்னா வயசானவங்க சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா மைக் ஆன் பண்ணி செஞ்சு நீங்கள் சன் டிவி கேடிவி டிவி சொன்னீங்கன்னா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டிவியில் பார்த்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பூரா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ரிமோட் வந்து பேர் ஆகாது. ரிமோட் பார்த்து சென்சார் ரிமோட்டுக்கு வந்து வாரண்டி கிடையாது. ரிமோட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சென்சர் ரிமோட்னால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும். செட்டாப் பாக்ஸுக்கு ரவுட்டருக்கு வந்து பவர் பட்டன் கொடுத்துருவாங்க. டிவியில் வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ளே ஓப்பன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு புதிய கனெக்ஷன் தேவைப்படா டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணி கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாங்கள் புக்கிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் பிளேஸ் அவைலபிளாக இருக்குது. ஏர்டெல் ஃபைபர் ஏர்ஃபேர் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் யூனியன் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. வாட்டர் ப்ரூஃப் கண்ட்ரோல். உங்களுக்கு எந்த ஒரு கிளைமேட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் பஃபராக சேம் அக்யூரேட் கிடைக்கும். நாங்கள் 5G லொக்கேஷன் இருந்தனால கஸ்டமர் வீட்டுக்குள்ளே நாங்கள் அவுட்டர் யூனியன் பாக்ஸ் வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமோட் வந்து பேர் ஆகிற போது உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கும். டிவி சேனல்ஸ் இருந்தால் லாங்குவேஜ் பார்க்குற மாதிரி இருக்கும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். டிவி சேனல்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. டிவி சேனல்ஸ் ஆன் பண்ணி செய்யறதுக்கு வந்து நம்பர்ஸ் இருக்கும். நீங்கள் மைக் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் அமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். வயசானவங்க வந்தோன்னா நம்ம மைக்கில் ஆன் பண்ணி செஞ்சு சன் டிவி கேடிவி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிவியில் வந்து ஓப்பன் ஆக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். படித்தவங்க வந்து நம்பர்ஸ் அமைக்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓடிடி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ரீம் பிளேயில் போனால் மொபைல் ரெஜிஸ்டர் மொபைல் போகிற மாதிரி போட்டிங்கன்னா ஓடிபின்ற பிரச்சனை உங்களுக்கு எல்லா ஓடிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 ஓடிடி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் ஆடாயிரும். கஸ்டமர் பிளான் பார்த்தீங்கன்னா 5 டபுள் பிளான் எடுத்துருக்காங்க. 30 மிஸ்பி எடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் மட்டும் ஆட் ஆகாது. மற்ற 23 ஓடிடி ஃப்ரீயாக ஆட் ஆகும். ஜியோ ஹாட்ஸ்டார், சன்எக்ஸ், G5, சோனி லைவ், ஆகா இந்த மாதிரி 23 ஓடிடி ஃப்ரீ ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ரவுட்டர் சொல்லுவாங்க. ரவுட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் ஏர்ஃபேர் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் இந்த மாடலில் கூட பாஸ் செய்வாங்க. இப்போ தான் டெவலப் பண்ணுற ரவுட்ரு ஒரு இன்புட் கொடுத்துனா 2 அவுட்புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் லேப்டாப் ஒர்க் பண்ணிக்கலாம். சிசிடிவி கனெக்ட் பண்ணிக்கலாம். சிசிடிவி கேமரா கனெக்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரவுட்டர் வந்து ஏர்டெல் ஏர்ஃபேர் யூஸ் பண்ணுற ரவுட்டர் இந்த மாடலில் கூட பாஸ் செய்வாங்க. இது அவுட்டர் யூனியன் பாக்ஸ் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இது மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ பார்க்கணும். திலக்ஷன்ஜி யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ சார்.